நீ இல்லன்னு சொல்ற. அப்புறம் அந்த ஆத்தா எங்க தான் இருக்கிறாங்க? அந்த ஆத்தாவுக்காக கோயில் கட்டின ஆள் யாரு? அவரோ சிற்பி. பேசிருக்கு பேர் சிற்பி. அதனால்தான் சிற்பிகள் கட்டிட திருக்கோயில் உள்ளாக கற்பாரி வாழ்வதுண்டோ புதம்பா கற்பாரி வாழ்வதுண்டோ. இந்த அம்மனுக்காக கோவில் கட்டுற ஆள் மேஸ்திரி. அப்போ மேஸ்திரினா கொண்டு எடுத்து வேலை செய்யறாங்கன்னா விஸ்வகர்மாவுடைய அருள் இருந்தால் அந்த கோவில் கட்ட முடியும். கொண்டு எடுத்து வேலை செய்ய முடியும். அந்த விஸ்வகர்மா யாரு கேட்டா தேவர்களுக்கு மாளிகை அம்சம் கொடுக்கிறவர் விஸ்வகர்மா. அவருடைய அருள் இருந்தால் கோவிலை கட்ட முடியும். அதனால்தான் அந்த சிற்பிகள் கட்டிடு திருக்கோயில் உள்ளாக சத்தியமா சொல்றேன் உள்ள ஆத்தா கிடையாது. இல்ல சொல்லு கோயில் இல்லடா அங்கதான் இல்ல அப்புறம் எங்கதான் அப்ப எங்க இருக்காங்க? அப்புறம் அந்த ஆத்தா எங்க இருக்கிறாங்க? கோயில்ல இல்லன்னு சொல்றீங்க. அந்த ஆத்தா அங்கதானே கருவறை இருக்குது. அந்த ஆத்தாவுக்கு தனியா ஒரு கருவறை இருக்கு. எங்க? சித்தசலம் எங்க தெரியுமா? எங்க இருக்கு? இந்த சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் இந்த சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த சலங்கள் உண்டோ புதம்பா சுத்த சலங்கள் உண்டோ. சித்தசலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் இதோ மனிதர்கள் அமர்ந்திருக்காங்களே, மனிதனுடைய உள்ளத்தில் தான் அந்த ஆத்தா குடி இருக்காங்க. மனிதனுடைய இதயம் இருக்குது இல்லையா, அந்த இதயத்தில் தான் கடவுள் குடி இருக்காங்க. அப்போ அந்த கடவுள் இருப்பதில் தான் இதயம் இப்படி துடிச்சு அந்த கடவுள் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கு பேர் என்ன? அந்த கடவுள் உள்ளே இருந்தா இதயத்தில் இருப்பதனால தான் ஒரு மனிதனால பேச முடியும், உட்கார முடியும், எழுந்திருக்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும். அந்த கடவுள் உள்ள இல்லைன்னு சொன்னா கடவுள் இந்த காற்று வடிவில் இருக்கிறான். ஆமா, கடவுள் காற்றாக மாரியத்தை சாமி கும்பிடுறாங்க. ஆமா, உண்மையான ஆத்தாவை யாரும் பார்த்திருப்பாங்க. அப்போ காற்று வடிவில் இருக்கிறான், உருவம் இல்லாதவன் கடவுள். அப்போ கடவுளை தானா அது போன கருவறையில் சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆமா.